வாழ்த்துரையாற்றுவதற்காக நாங்கள் இன்னும் ஒருவரை அழைக்கிறோம். அவரிடம் நாங்கள் செல்வதற்கு முன்னதாகவே நிலவனோடு நீண்டகால பழக்கம் உள்ளவர்கள். பண்டிதர் ஐயா சொன்னது போல அவரும் நிலவனோடு நீண்டகால பழக்கம் உள்ளவர்கள். எனவே அவர் வழங்குகின்ற வாழ்த்துரை பெருமதியானதாக இருக்கும். எனவே வாழ்த்துரை வழங்குவதற்காக நேற்றைய நாள் இதே இடத்தில் புத்தகங்களை வெளியிட்டு வைத்த பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எமது தேசிய தலைவருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு இன்றைய நிகழ்வானது வரலாற்று முதன்மை வாய்ந்தது. இந்த விழாவுக்கு இத்தகைய முதன்மை வாய்ந்த விழாவுக்கு நூல் வெளியீட்டு விழாவுக்கு தமது நேரத்தை பொருட்படுத்த வந்த அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த இரண்டு தொகுதிகள் பற்றி இங்கு ஆய்வுரைகள் அறிமுறைகள் உரைகள் வழங்க வந்திருக்கின்ற எனது மாணவர்கள் எனது நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு வணக்கத்தை கூறிக்கொண்டு சில வார்த்தைகள். நாம் ஈழத்தமிழர்கள், ஆனால் நாம் வரலாற்றை படித்தவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. வரலாற்றை நாம் உரிய காலத்தில் உணர்ந்து அவற்றை பதிவு செய்திருந்தால் நாங்கள் வரலாற்றை தொலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். தொலைத்த பின்னர் ஏற்பட்ட அழிவினால், அந்த உணர்வினால், வேதனையினால், துயரினால் இன்று நாங்கள் மீண்டும் வரலாற்று பதிவுகளை, சுவடுகளை தேடி தேடி தொகுத்து வருகிறோம். அந்த தொகுப்பினுடைய ஒரு முக்கியமாக முதன்மையான தொகுப்பாக இந்த ஈழப்படுகொலைகள் சுவடிகள் என்ற தொகுதி இடம்பெறுகின்றன. பாருங்கள், இங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த பெரிய தொகுதிப்புகளை. தனிய ஒருவர் எனது நண்பர், நீண்டகால நண்பர், நிஜத்தக நிலவன், அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற பொழுது எனக்கு தொடர்பு உண்டு. அங்கிருந்து கொண்டு அவர் தமிழகத்திலும் மற்ற இடங்களிலும் துணிந்து சென்று தரவுகளை திரட்டி இந்த நூலை தந்திருக்கின்றார். உண்மையை பாருங்கள், இந்த நூலை புரட்டுகின்ற பொழுதுதான் நாம் யார், நாம் எப்படி அத்தகைய இன்னர்களுக்கு எம் இனம் முகம் கொடுத்தது என்ற பதிவுகளை நாங்கள் இப்போ மறந்து கொண்டு இருக்கிறோம். அதிலும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் இல்லை இல்லை யாரும் கையெழுத்தினா சொல்லுங்கள். நாங்கள் இப்பொழுது நாங்கள் இருந்தது நாங்கள் அல்ல. இந்த மண்டபத்துக்கு வெளியே இருக்கின்ற பலர் மறந்து கொண்டிருக்கிறோம். அந்த பலருடைய எண்ணிக்கை பெரிது பாருங்கள், மிக பெரிது. அவர்களுக்கு இந்த பதிவுகள் சென்றடைய வேண்டும். நம்மை மறந்து வாழுகின்ற, நாம் யார் என்பதை மறந்து வாழுகின்ற ஈழத் தமிழர்களுக்கு இந்த பதிவுகள், இந்த நூல்கள் சென்றடைய வேண்டும். எனவே பணிவான வேண்டுகோள். இந்த நூல் டொரண்டோவில் உள்ள அனைத்து நூலகங்களிலும் இடம்பெற வாய்ப்பு உண்டு எனக்கு தெரியாது. இடம்பெற வேண்டும். அதனை இந்த நூலாசிரியரும் மற்றவர்களும் முனைந்து செய்ய வேண்டும். இந்த நூல்கள் நிச்சயமாக அனைத்து, அதாவது மத்திய நூலகத்திலும் கிளை நூலகங்களிலும் கட்டாயம் இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் புலம்பெயர்ந்த நாடுகளிலே உள்ள தனிப்பட்ட எங்களது நூலகங்களில், அங்கே பொது நூலகங்களில் சிரமம் என்று நினைக்கின்றேன். தமிழர்களுடைய நூலகங்களில் புலம்பெயர்ந்த நாடுகளிலே அல்லது இடங்களிலே இந்த நூல்கள் மக்களுடைய பார்வைக்கு, மக்களுடைய வாசிப்புக்கு, புத்தகமாக மூடிவிட்டு இருக்கிற புத்தகம், இந்த புத்தகம் விரித்து வைக்கப்படுவதற்காக மக்களுடைய மனதிலே, உள்ளத்திலே பதிவு செய்யப்படுவதற்கான ஒரு ஆவணம். எனவே இது பரவலாக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியை இதில் உள்ளவர்கள், இந்த நூல் பிரதிகளை இங்கே கொண்டு வருவதற்கு அவர்பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது. இந்த நூல் பிரதிகளை கனடாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு எங்களுடைய நிலவன் பட்ட அனுபவித்த துன்ப துயரங்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். எனவே எவ்வாறாயினும்
ஸ்மித்சோனியன் என்ற பெரிய மத்திய நூலகம் இருக்கு பாருங்கள், அமெரிக்காவிலே ஸ்மித்சோனியன் என்ற மத்திய நூலகம். அது ஏன் அதை சொல்றேன் என்றால் 1979 நான் முதல் நூலை வெளியிட்டேன். நான் ஈழத்திலே, யாழ்ப்பாணத்திலே. எனக்கு 91 அமெரிக்காவில் ஸ்காலர்ஷிப். நான் ஸ்மித்சோனியன் லைப்ரரி நூலகத்துக்கு செல்லுகின்றேன். அந்த நூலகருடைய அழைப்பிலும் நான் செல்லுகின்றேன். அவர் என்னை வரவேற்கிறார். எவ்வாறு என்றால் என்னுடைய நூலை கொண்டு வந்து இப்படி பிடித்துக் கொண்டு கையெழுந்தார். பாருங்கள், எங்கேயோ மூலையில் வெளியிடப்பட்ட நூல் அமெரிக்க நூலகங்களில், மத்திய நூலகங்களிலே இடம்பெறுகிறது. அதுபோன்று நமது நூல்கள் தமிழ் மொழியில், எந்த மொழியில் சொன்னால் தமிழ், அந்த பெரிய லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கின்ற அந்த நூலகத்திலே நான் வருகிறேன் என்று அறிந்து தேடி எடுத்து முக்கியமான இடங்களிலே நமக்கு தெரியாமலே ஆவணப்படுத்தப்படுகின்றன. எனவே பெரியவர்களே, நண்பர்களே, இதில் ஈடுபடுபவர்களே, இந்த ஆவணங்கள், இந்த நூல்கள் பொது இடங்களுக்கு செல்ல வேண்டும். அதேபோல் ஐயா சொன்னார், இவற்றை மொழிபெயர்த்து, இவற்றை முற்றாக மொழிபெயர்ப்பு சிரமம். சாரத்தை சுருக்கமாக இருந்தாலும் சுருக்கமாக மொழிபெயர்த்து அதோடு சேர்த்து இதை அனுப்பிவிட்டார். மிக பொருத்தமாக இருக்கும். உண்மையிலேயே எங்களுடைய நிஜத்தட இளவனுடைய பணி மகத்தானது. இரண்டாவது பலி பற்றி நூல்களுக்கு தான் தெரியும். இது நூல் அல்ல, இது நாம் துளைத்த வரலாறு, நாம் கடந்து வந்த வரலாறு, நமது கண்ணாலே நாம் பார்த்து மறந்து கொண்டிருக்கின்ற வரலாறு இதில் இருக்கிறது. இதில் அரவாசி வரலாறு நாம் பார்த்திருக்கேன். சரிதான்.